நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கைதியாக இருக்கும் மகனுக்கு பேரிச்சம்பழத்தில் கஞ்சாவை கொண்டு சென்ற தாயால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை அம்பாசமுத்திரம் தாலுகாவை சேர்ந்த லலிதா என்பவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் தடுப்பு காவல் கைதியாக இருக்கும் தனது மகன் வினோதை பார்ப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது கைதியாக இருந்த தனது மகனுக்கு கொடுப்பதற்காக பிஸ்கெட், கடலை மிட்டாய், ஊறுகாய் மற்றும் பேர்ச்சம்பழம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார். சிறை விதிமுறைகளின்படி கைதிக்கு கொடுப்பதற்காக அவர் கொண்டு வந்த பொருட்களை சிறை காவலர்கள் சோதனை செய்தனர். அப்போது போலீசுக்கு அதிர்ச்சியூட்டும் சம்பவம் நடந்தது. போலீசார் நடத்திய சோதனை பேரிச்சம்பழங்களில் சிலவற்றில் கொட்டைகள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக சுமார் 3 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து சிறை அலுவலர் முனியாண்டி பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் கஞ்சாவை மறைத்து கொண்டு வந்து சிறைக்கு தடை செய்யப்பட்ட பொருளை கடத்த முயன்ற குற்றத்திற்காக லலிதா மீது போதைப்பொருள் தடுப்பு சட்டம் மற்றும் சிறை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட லலிதாவின் மகன் வினோத் ஏற்கனவே கடையம் காவல் நிலையத்தில் போதைப்பொருள் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு கடந்த மார்ச் மாதம் முதல் சிறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.